ஒன் மொமெண்ட் மிஸ்ஸஸ் பாரதி. இன்னிலிருந்து இந்த கம்பெனியோட எம்டி மிஸ்டர் நடராஜன். ஒருவேளை இந்த கம்பெனியில கண்டினியூ பண்ண ஆசைப்பட்டு மறுபடியும் அக்கௌண்டண்டா சேர்ந்தீங்கன்னா யூ மஸ்ட் ரிப்போர்ட் டு ஹிம். அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடக்கணும். புரியுதா? That's an order. Okay, sir. Best of luck. Thanks. பாத்தீங்களா அண்ணே, என்ன கொழுப்பு இருக்கும் அவளுக்கு. கிண்டல் பண்ணிட்டு போறா பாருங்க. எல்லாம் நான் கொடுத்த இடம், எல்லாத்தையும் நீ தான் சரி பண்ணணுமே. கண்டிப்பா சரி பண்ணிடுறேன் அண்ணே. உங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு இருந்தா போதும். நல்லா யூ வில் டு வெல். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணே. மை டியர் முட்டாள் பிரதர், நான் எப்பவுமே நல்லா தாண்டா இருப்பேன். நீயும் பிள்ளையும் தான் பாவம். என்னடா யோசிக்கிறேன்? யோசிக்கிறேன்னு தெரியுது இல்ல, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இரு. சரி, அப்ப நான் போவா? நான் யோசனை பண்றதே உனக்காகத்தாண்டா. ஒரு நிமிஷம் அரை மணி நேரம் ஆகுது. நான் போறேன், லேட் ஆகுது. என்னடா இப்படி அவசரப்படுற? எனக்கு என்னவோ பாரதி மேல இருக்கிற கோபத்துல நீ ஆபீஸ் விஷயத்துல அவசரமா தப்பு பண்றியோன்னு பயமா இருக்கு. இதை சொல்லத்தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியாக்கும். டேய், உண்மையை சொல்லணும்னா இப்ப தாண்டா சுயமா நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு அப்படி தோணலையே. ஏன் தோணல? டேய், அன்னைக்கு பாரதி கிட்ட போய் ஏமா அப்படி பண்ணேன்னு நான் கேட்ட போது அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? என்ன அங்கிள் நீங்களும் இப்படி கேக்குறீங்க, என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா. அவ அப்படி கேட்டதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. ஒரு அர்த்தம் இல்லடா, பல அர்த்தம் இருக்கு. வன்மம், சூது, வஞ்சகம் அத்தனையும் இருக்கு அதுல. சரிடா, நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே. கோச்சிக்காதடா, தயவு செஞ்சு பாரதி கிட்ட ஒரு தடவை மனசை விட்டு பேசு. என்னடா பேசணும்? பேசுறதுக்கு என்ன இருக்கு? சிதம்பரம், எனக்கு என்னவோ எங்கேயோ ஒரு சின்ன தப்பு இருக்கிறதா தோணுது. நிச்சயமா தப்பு இருக்கு, இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல. பாரதி தான் நம்ம வீட்டு மருமகளா வரணும்னு அவளை மருமளாக்க அந்த பாடுபட்டம் பாரு, அப்ப நடந்துகிற அந்த தப்பு. அவகிட்ட பேசணும், அவ பேச்சு எடுத்தாலே அருவருப்பா இருக்குடா இருக்கு. இந்த மனசே அப்படித்தாண்டா, அடுத்தவங்களை ஆரம்பத்துல உருவமா தான் பார்க்கும். அவங்க கருப்பா, சிவப்பா, உயரமா, குட்டையா இப்படித்தான் நினைக்கும். ஆனா அவங்க கூட பழக பழக அவங்க உருவம் மறைஞ்சு போய் அவங்க குணத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அவங்க குணம் நமக்கு பிடிச்சு போச்சு, அவங்க என்ன பேசினாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி நமக்கு பிடிக்கும். அவங்க குணம் நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, அவங்கள பார்க்க பிடிக்காது, அவங்க பேசுறத கேட்க பிடிக்காது. எப்போ அவங்கள பிடிக்காம போச்சோ அப்புறம் அவங்க சொல்றத நாம கேட்கவா போறோம்? என்னடா சொல்ல வர? சிதம்பரம், உன்னுடைய வெறுப்பையும் கோபத்தையும் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு பாரதி கிட்ட மனசை விட்டு பேசு. பேசி என்ன போகுது? டேய், பாரதிய நீ மகளா தானே நினைச்ச, அத பத்தி பேசு. பாரதிய பத்தி உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த அத பத்தி பேசு. அவளை எந்த நிலைமையில நீ வச்சிருந்த, அவளை எப்படி பாத்துக்கிட்ட அத பத்தி பேசு. பாரதி கிட்ட நிறுத்துறா. நான் எப்படி அவளை பார்த்துட்டேன், எந்த நிலைமையில அவளை வச்சு அவளுக்கு தெரியாது. நான் இது வேற புதுசா சொல்லணுமா? சொல்லி என்ன ஆக போகுது? சிதம்பரம், நான் ஒரு கதை சொல்லட்டமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு, கதையை சொல்லாத.
உன்னுடைய கேள்விக்கான பதிலே என்னுடைய கதையில தான் இருக்கு. சொல்லு. சொல்றேன். ஒரு சின்ன ரோடு, அந்த ரோட ஒட்டினாப்புல ஒரு வீடு. அந்த வீட்டுல ஒரு அழகான குழந்தை, ரொம்ப சுட்டுகையான குழந்தை. ஆனா அந்த குழந்தை அடிக்கடி ரோடுக்கு ஓடிடும். அவங்க அம்மா ரோடுக்கு ஓடாதேன்னு அதை அடிப்பாங்க. அப்பவும் அந்த குழந்தை கேட்காது. அது அடிக்கடி ரோடுக்கு ஓடும், அடிக்கடி அம்மா கிட்ட அடி வாங்கும். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு பெரியவர் என்ன மாதிரி வச்சுக்கிய கெஸ்டா வந்தாரு. அப்பவும் அந்த குழந்தை ரோடுக்கு ஓடிச்சு. அப்ப அந்த அம்மா அந்த குழந்தைய போட்டு அடிச்சாங்க. அப்ப அந்த சமயத்துல பெரியவர் குழந்தையை பார்த்து, அடிக்கடி ரோடுக்கு ஓடக்கூடாது, ரோடுக்கு ஓடினா ஆக்சிடென்ட் ஆயிடும், ஆக்சிடென்ட் ஆனா உனக்கு ரத்தம் வரும், வெளிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்படியா அங்கிள், அம்மா ரோடுக்கு போகாதே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரோடுன்னா என்ன, ரோடுன்னா எங்க இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அங்கிள்னு கேட்டது. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? அந்த குழந்தையை கூப்பிட்டு ரோடுக்கு போனா என்ன ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கணுமா வேண்டாமா? இப்ப சொல்லு, தப்பு யாரு பேர்ல? அந்த குழந்தை பேர்லையா இல்ல அந்த அம்மா பேர்லையா? சிதம்பரம், பிளீஸ் எல்லா கோபத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பாரதி கிட்ட போய் பேசி. பாரதி, உன்னை நான் இந்த வீட்டை வாழ வைக்க வந்த தேவதையாத்தான் நினைச்சேன். அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு கேளு. நீ நினைக்கிற மாதிரி அவ தப்பு பண்ணியிருந்தா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க. இல்ல அவ நல்லவளா இருந்தா எந்த சூழ்நிலையில இந்த தப்பு நடந்ததோ அது சரி பண்ண முயற்சி பண்ணு. கதை நல்லா தாண்டா இருக்குது. ஆனா நீ சொன்ன ஆளுதான் தப்பு. ரோட்ல நடந்தா என்ன அபாயம் நடக்கும், என்ன விருது நடக்குன்னு புரியாம முழிச்ச குழந்தை பாரதி இல்ல, நான். பாரதியை நம்பி அவ சொன்னபடி எல்லாம் போய்கிட்டு இருந்தா என்னெல்லாம் விபரீதம் நடக்கணும் புரியாம முழிச்சேன் பாரு. நான் தான்டா அது. அவமானப்பட்டது, மனசு வேதனைப்பட்டது அந்த பாரதி இல்ல, நான். அதனால இந்த கதையை நீ சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல, பாரதி கிட்ட. இவனுக்கு இங்கே வரலாம். ஐயோ, இந்த அல்லகை இருக்கானே, என்ன பண்றது? அறிவு இருக்கிறவன் கையில அறிவாள் இருந்தாலே ஆபத்து. இவன் அறிவாள் எடுத்தானா நம்ம காலியாச்சே. சொல்லுங்க சித்தப்பா. ஏமா, நான் உனக்கு கொஞ்சம் அவசரமா பார்க்கணுமே. என்ன சித்தப்பா, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? நல்ல கூறாத்தான் இருக்கு. அது வீட்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆக்சுவலா சொன்னா பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட பேசணும், அதான். நல்ல விஷயம் தான் ஆக்சுவலா. அது சரி, வீட்டுக்கு வந்து பேசலாமே. வரலாம் தான், பட் ஒரு சின்ன தடங்கள் இருக்க. இருங்க சித்தப்பா. என்ன தடங்களா? என்ன சரியா கேக்கல, என்ன சொல்றீங்க? என்ன சித்தப்பா? சித்தப்பா, சித்தப்பா. தேவிமா, நான் எதிரில் இருக்கேன். எதிரிலையா? நிமிந்து பாரு. சித்தப்பா, என்ன வீடு வரைக்கும் வந்துட்டு வாசல்ல நின்னு போன் பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க.
உள்ள வாங்க சித்தப்பா. வாங்க. சித்தப்பா வாங்க சித்தப்பா. ஆமா ஆமா ஆமா, உள்ள வந்து பேசுறதுதான் நல்லது. மாப்பிள நல்லா இருக்கீங்களா மாப்பிள? சித்தப் ஓஹோ, நான் நல்லா இருக்கேன். நீங்க தான் நல்லா இருப்பீங்களே. ஓ, அத்தைய கேக்குறீங்களா? அத்தைக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கா. உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நல்ல ஆத்மா. சித்தப்பா வரீங்களா? இதோ வந்துட்டேன் தேவிமா. வழி விட்டா தானே போக முடியும். இவனை அடிச்சு கொண்டா எல்லாம் சரியா போகும் மாப்ள. கடைசியில அந்த மாதிரி தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். தேவிமா, ஒரு கிளாட் நியூஸ். நம்ம ஆபீஸ்ல நம்பி ஆயிட்டேன். வாவ், கங்க்ராட்ஸ். அந்த பாரதி ஐய, அவளை மறுபடியும் அக்கௌண்டன்ட் சேருக்கே அமிச்சாச்சு. அப்படியா? அவளுக்கு அவ்வளவுதானா? என்ன சொன்னீங்க சித்தப்பா? திரும்ப சொல்லுங்க. எம்டி ஆயிட்டீங்களா? அப்படியா சித்தப்பா? அப்புறம் என் அண்ணி பாரதி? அதான் சொன்னேனம்மா, அவளை மறுபடியும் அந்த அக்கௌண்டன்ட் சேருக்கே. கத்தி சொல்லுங்க. அவளை மறுபடியும் அந்த அக்கௌண்டன்ட் சேருக்கே அமிச்சாச்சு. வெக்கம் கெட்டவோ, என்ன அவமானப்படுத்தினாலும் ஆபீஸை விட்டு போகவே மாட்டேங்கிறா. கண்டிப்பா அடி வாங்கியே சாக போறான். என்ன சித்தப்பா சவுண்டே வரல? சொன்னதுல வாயடிச்சு போச்சா? இந்த சந்தோஷமான விஷயத்த உன் சித்திகளோட சொல்ல, அதை நீ வந்து உன் வாயால சொல்லணும்னு எனக்கு ஆசை தெரியுமா? வாயம் போலாம். சரி சித்தப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க போங்களேன், நான் பின்னாடியே வந்துடுறேன். இரு, என்ன வேலையா இருந்தாலும் சரி, நீ முடிச்சிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். வெளியே போகும்போது இந்த வீட்டுல இருந்து நானும் ஒன்னாதான் போறோம். சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, பரவாயில்ல, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். வாங்க கிளம்பலாம். வாங்க வாங்க வாங்க. நீ முன்னால போ. மாமா அவளை போக வேண்டாம் சொல்லுங்க. நான் ஏன் போக கூடாதுன்னு கேளுங்க சித்தப்பா. இதுதான் உன் வீடு, இதுதான் உன் குடும்பம். அடுத்து உங்க வீட்டுக்கு போய் நாட்டாம பண்றதுக்கு அநாகரிகம். ஆமா, நாங்க போய் பேசின அநாகரிகம், இவர் போய் முளை நீளத்துக்கு பேசிட்டு வருவாரு, அது மட்டும் நாகரிகம். மாப்பிள்ள, அது ஒண்ணும் இல்ல. தேவி எங்க வீட்டு குழந்தை, அவ எங்க வீட்டுக்கு வரதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. குழந்தைதான், அதான் இங்க பிரச்சனையே. கண்டவனுங்க வந்து கண்டதை பேசி இந்த குழந்தை மனசு ரொம்ப ஈஸியா குழப்பிடுறானுங்க. அதுலயும் சில அயோக்கிய பசங்க இருக்கானுங்க, அவனுங்க திருட்டுத்தனம் தான் தாங்க முடியல. இல்ல மாமா? தேவமா, நான் வரட்டுமா? நீங்க இருங்க சித்தப்பா. இங்க பாருங்க, யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. அதான் எங்களுக்கு தெரியுமே. டேய் பாரு, விடுறா. ஏமா, நீ உன் வீட்டுக்கு போயிட்டு வாமா. என்ன மாமா, என்ன இருந்தாலும் நம்ம வீடு இல்ல, அதையும் கொஞ்சம் பாத்துக்கணும். நீங்க வாங்க சித்தப்பா. டேய் மாப்பிள, தேவையில்லாம பாரதி விஷயத்துல தலையிடாதுன்னு சொன்னா கேக்குறியா நீ? நியாயத்துக்கு குரல் கொடுத்தா அது தப்பா? இங்க பாருங்க, இப்ப நான் சொல்ல சொல்ல கேட்காம அவ கிளம்பி போறான்ல, பாத்துக்கிட்டே இருங்க. அங்க இருந்து அவமானப்பட்டு தான் அவ திரும்பி போறான். அவளுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல இந்த குள்ள நெருப்பையில ஒழிச்சோம்னா தாண்டா வீடே உருப்படும்.
பாரதி வீடு ரொம்ப ஃபீல் பண்ணாத. வண்டியில் வரவங்க கூட எதுவும் பேசாமல் சைலண்டாக தான் வந்தேன். புரியுது, ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். எம்டி போஸ்ட்லேருந்து எடுத்தது வருத்தமாக தான் இருக்கும்ல. வருத்தம் தான். எம்டி போஸ்ட் போனதுக்காக வருத்தம் இல்லை. அதை நான் கேட்கவே இல்லையே. மாமாவா கொடுத்தாரு, அவரே எடுத்துக்கிட்டாரு. அந்த போஸ்ட் கிடைச்சப்போ நான் சந்தோஷமும் படல, இப்ப அது கைவிட்டு போனதுக்காக வருத்தமும் படல. ஆனா ஆனா அந்த போஸ்ட் இப்ப யார் கைக்கு போயிருக்குன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நடராஜன் மாமாக்கு இதை கொடுத்தது சரியில்லை சந்தோஷ். மாமா தப்பு பண்ணிட்டாரு, பெரிய தப்பு பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தில் மட்டும் அவர் தப்பு பண்ணாரு. ஆரம்பத்துலேருந்து அவர் படம் எல்லாமே தப்பு தான். யார் என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்புவார். வீடு நடராஜன் ரொம்ப வேகமா காய நகர்த்திக்கிட்டு இருக்காரு சந்தோஷ். நம்ம மேல பழிய சுமத்தின கொஞ்ச நாள்லயே என்னை எம்டி போஸ்ட்ல இருந்து எடுக்க வச்சுட்டாரு. இனி அடுத்தடுத்து வேகமா தான் காய நகர்த்திக்கிட்டு இருப்பாரு. நாம தான் கொஞ்சம் நம்ம ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள நடராஜன் அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. தேவி இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. அவனை கொல்லாமல் விடுறத நம்ம பண்ணுற பெரிய தப்பு. நல்ல நாளே பெரிய முட்டாளு. இப்போ அந்த ஆள் கீ கொடுத்து இவனெல்லாம் ஆட போகிற தெரியல. தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க. உங்களை கோவப்படுத்தணும், கோவத்துல நீங்க ஏதாவது தப்பா பண்ணணுங்கிறது தான் நடராஜனோட நோக்கம். அவர் நினைச்ச மாதிரி நீங்களும் நானும் நடந்துக்க கூடாது. அவன் ஆஃபீஸ்லேயே அந்த பேச்சு பேசினா நிச்சயமா இங்கேயும் பேசுவா. நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்க பேசாம ரூமுக்கு போயிடுங்க. காஃபி சாப்பாடு எல்லாம் நான் உங்களுக்கு ரூமுக்கே கொண்டு வந்து கொடுக்குறேன். எப்படி இதுங்களை தாண்டி தானே நான் ரூமுக்கே போயாகணும். அதுக்குள்ளே இதுங்க அஜிடேட் பண்ணுவாங்க. நான் ப்ளீஸ் நீங்க கோவப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? வாங்க.
கமலாட்டம்